சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருமண தடை அகலணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போறோம், பார்க்க போறோம். இது நான் சொல்லல, நம்ம வாரியார் சுவாமிகள் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி பதில்ல நம்ம வாரியார் சுவாமிகளை சொன்னதா நான் சொல்ல போறேன். இப்ப எல்லா குடும்பத்திலையும் எல்லா பசங்க பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸுக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு. ராகு கேது தோஷங்கிறாங்க, செவ்வாய் தோஷம், இது மாதிரி ஏதோ ஒரு தோஷம் தள்ளி போயிட்டே இருக்கு. அதனால பேரண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கவலையா இருக்குது. அந்த கவலை தீரணும்னா இப்ப வாரியார் சுவாமிகள் சொன்னதை நான் சொல்றேன், நீங்க அதை எழுதிக்கிங்க, பார்த்துக்குங்க, பார்த்து படிங்க. கன்னி பெண்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்க சடையா எனுமாம் சரணையே எனுமாம் அப்படிங்கிற ஞானசம்பந்தர் 10 பாடல்களை பாடியிருக்கிறாரு. அந்த 10 பாடல்களை பாராயணம் பண்ணணும். அப்புறம் அருணகிரிநாதர் விரல்மாறனைந்து மலர்வாளி சிந்த அப்படிங்கிற திருப்புகளை பாடியிருக்கிறாரு. திருச்செந்தூர் திருப்புகள். இதை கன்னி பெண்கள் 6 முறை பக்தியோடு பாராயணம் செய்தால் சீக்கிரமாய் கல்யாணம் ஆவதுடன் நல்ல கணவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாரியார் சுவாமிகள் சொல்லி இருக்கிறாரு. நான் எழுதி வச்சதை நான் அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சின்ன வயசுல நான் எழுதி வச்சு வாரியார் சுவாமிகள் போட்டோவை பேப்பர்ல வரதை கட் பண்ணி நான் அதுல ஒட்டி இருக்கிறேன் பாருங்க, என்னோட டைரியில. அது உங்களுக்கு, அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஏன்னா இது நான் சொல்லல, வாரியார் சுவாமிகள் சொன்னது. இன்னொன்னு, திருமண தடை ஏற்படுவர்கள் சுயஜாதகத்தை நல்லா ஆராய்ஞ்சு அதுக்கேற்ப சிறந்த தலங்களை தேர்ந்தெடுத்து தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டால் வரன்கள் வருவதில் உள்ள தடைகள் அகலும். வாழ்க்கை துணை அமையவில்லையே, வயதாகிக்கிட்டே போகிறதே, வரன் ஏதும் பொருந்தமானதா வரலையே அப்படின்னு கவலைப்படுவர்கள் பலன் தரும் பரிகாரங்களை மேற்கொண்டால் இனிய வாழ்க்கை துணை அமைவு என்பதில் சந்தேகமில்லை. திருமணஞ்சேரி வழிபாடு தித்திக்கும் வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். சுக்கிர சேஸ்திரமான ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுவதும், அக்னீஸ்வரர் வீட்டிலிருந்து அருள்வாளிக்கும், கஞ்சனூர் கல்யாண ஜெகநாதர் அருள் வழங்கும் திருப்புல்லானி சிறுவாபுரியில் உள்ள வள்ளி மணால பெருமான் முருகன் கோயில், தெய்வானியை முருகப்பெருமான் மனம் புரிந்த இடமான திருப்பரங்குன்றம் போன்ற இடங்களுக்கு சென்று வழிபாடு செய்தாலும் இல்லறம் நல்லறமாக முடியும். குருபலம் கூடி வந்தால்தான் திருமணம் முடியும். எனவே குருவிற்கு உரிய சிறப்பு தல வழிபட்டு வர்றது சிறப்பு. வானவரும் அரசனாகும் வளம் தரும் குருவே என்ற குருகவசத்தை குருவின் சன்னதியில் பாடி வழிபட்டால் தேடி வரும் வரன்கள் சிறப்பானதாக அமையும் அப்படின்னு புராணங்கள்ல இருக்கு. அதனால திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பேரண்ட்ஸு, பசங்க படிக்கலினாலும் பேரண்ட்ஸு இதை படித்து சாமிக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா நல்லது நடக்கும். வேணா பசங்க கிட்ட சொன்னீங்கன்னா அந்த பாட்டை காரில் போகும்போது அவங்க காதில் ஒரு நாளைக்கு ஒரு தடவை வச்சு கேட்குற மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சிவார்ப்பணம். நல்லதே நடக்கும்.